அனைவரும் வணக்கம். சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவிக்கும்படி என சொல்லியிருக்காங்கன்னா குறிப்பாக தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு வானிலை அறிவிப்பு இப்படி தான் இருக்கும் சொல்லியிருக்காங்க. குறிப்பாக எந்தெந்த மாவட்டங்களுக்கு மழை எச்சரிக்கை மற்றும் அதிகமான பனிமூட்டம் காணப்படும் அப்படின்னு தான் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். இது போன்ற இன்ஃபர்மேஷன் பற்றிய கூடுதலை உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சிடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே ரெட் கலர் கட்டின கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல்ரெடி பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமான விஷயம், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற தகவல் என்னென்று உங்களுக்கு வந்து முழுமையாக சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிழக்கு திசை காற்றினுடைய வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் 2 நாட்களுக்கு கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்ய கூடும் சொல்லியிருக்காங்க. இதன்படி பார்த்திங்கன்னா நேற்று பார்த்திங்கன்னா தென் தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதியில் லேசான முதல் மிதமான மழை நிலவக்கூடும் என்ற கணிப்பு ஏற்படுத்தது. இதனிடையே ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்ற சொல்ல நிலையில் அது போன்றே காணப்பட்டது. ஸோ இன்று பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் அப்படின்ட்டு கணிக்கப்பட்டிருக்காங்க. உள் தமிழகத்தில் வறண்ட நிலை நிலவக்கூடும் அப்படின்ட்டும் ஒரு குறிப்பான தகவலை சொல்லியிருக்காங்க. குறிப்பாக 16ஆம் தேதி அடுத்த நாள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். உள் தமிழகத்தில் வறண்ட நிலை காணப்படும் சொல்கிறாங்க. இதே போல் 17ஆம் தேதியும் சொல்லியிருக்காங்க. 18ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரையும் லேசான முதல் மிதமான மழைக்கும் எங்கன்னா புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் சொல்லியிருக்காங்க. சென்னையிலும் பார்த்திங்கன்னா இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் அதிகாலை வேளையில் பார்த்திங்கன்னா ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான ஒரு பனிமூட்டம் காணப்படும் எனவும் இதனுடைய அதிகபட்ச வெப்பநிலை பார்த்திங்கன்னா 29 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை பார்த்திங்கன்னா 21 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் வந்து காணப்படும் சொல்கிறாங்க. ஸோ கடந்த ஒரு 5 நாட்களாகவே பனியினுடைய தாக்கம் அதிகரித்த நிலையில் தற்போது எந்தெந்த மாவட்டத்திலலாம் பனி வந்து அதிகமாக போகுது, இன்னும் எந்தெந்த மாவட்டத்திலாம் அதிகமாக பனிப்பொழிவு மற்றும் குறைந்த பனிப்பொழிவு கொடுக்க போகுது அப்படின்னு ப்ரீஃபாகவும் தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட சேனலில் கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ரெடி பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.